ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஸ்கெட்ச். இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு கஸ்டமைஸ்டு குர்ஆன் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் குர்ஆன் எடுத்திருக்கேன். அப்புறம் அதை ராப் பண்ணுறதுக்கு வெல்வெட் கிளாத், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு B7000 கம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது கிளைண்ட்டோட ஆர்டருங்கிறதுனால கிளைண்ட் வந்து இதில் வந்து கோல்டன் அக்ரிலிக்கில் நேம் அட்டாச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நேம் கட்டிங்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து குர்ஆனை விட ஒரு 2 இன்ச்சு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்குவோம். எடுத்ததுக்கப்புறமா குர்ஆனோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் மாதிரி வரும். ஸோ அதுக்காக குர்ஆன் சென்டரில் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் உள்ள அந்த எக்ஸஸ் பீசஸ் மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணக்கூடிய பீசஸ் மட்டும் சிசரால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குர்ஆனை வந்து நம்ம ப்ராப்பராக இப்போ ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஏன் எக்ஸஸாக நம்ம துணி விடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி மடக்கிறதுக்காக நம்ம வந்து துணி விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் வந்து எப்போதுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிங்க கிளாத்தை ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூடும்போது டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே குர்ஆன் வந்து ஒன் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி கிளாத் வந்து வச்சுக்கோங்க. அனதர் சைடில் அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த சைடில் வந்து நீங்கள் வந்து கம் வச்சு ஸ்டிக் பண்ணுங்கள். குர்ஆன் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் மேலே ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ்லாம் வந்து மறைஞ்சிரும். அதாவது அல்லாவோட நேம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து விசிபிளாக இருக்கிறதுக்காக அந்த பேஜை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து பிரிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி கார்னர் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது அப்படி கட் பண்ணாமல் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ அதனால் மார்க் பண்ணி வச்சுட்டு எல்லா 4 கார்னரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸஸாக கிளாத்தஸ் இருக்கிறதுனால நான் அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெட்டும்போது எக்ஸஸாக கிளாத்தஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுள்ள கிளாத் மட்டும் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா B7000 கம் வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லா போர்ஷன்லையுமே கம் வந்து அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாவே கிளாத் ஸ்டிக் ஆகிடும். அதே மாதிரி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரிமூவ் ஆகி வராது. இப்போ பார்த்திங்கன்னா கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கிளாத் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ண அந்த பேஜஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதையுமே கிளாத்துக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிவிடுவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சேம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனதர் சைட்லேயும் இதே மாதிரி சேம் வந்து பேஜ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பேஜஸ் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அதாவது பேஜஸ் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு குர்ஆன் மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட எல்லா விதமான கிஃப்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் குயிக் ரீப்ளே வரும். அதே மாதிரி உங்களோட எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் மெசேஜுமே ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட டயத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி அர்ஜென்ட் பேசிஸ்லையுமே நாங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே 2 to 3 டேஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக வந்து நாங்கள் பண்ணக்கூடிய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணலன்னா விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் யூடியூப் சேனலுமே பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து இப்போ நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து இப்போ நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டிக் பண்ணிவிடுவோம். இது வந்து எங்களோட ஒரு கிளைண்ட் வந்து அவங்களோட பேபி ஷவருக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நாங்கள் வந்து ப்ளூ கலர் தீமில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவங்க இதோடு சேர்த்து
முசல்லா, அதாவது கஸ்டமைஸ்டு நேம் முசல்லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு ரைஹாலி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. எல்லாமே இந்த ப்ளூ கலர் தீம்லேயே இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்ததுனால எல்லாமே அந்த கலர் காம்பினேஷன்லேயே வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாமே ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணி ஃபினிஷ் வந்து பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கஸ்டமர் கேட்ட மாதிரி கார்னர்ஸ், அப்புறம் வந்து பாப்பாவோட நேம் வந்து ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. எல்லாமே கோல்டன் அக்ரிலிக்கில் வேணும்னு கேட்டதுனால நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ கார்னர்ஸ் எல்லாமே P7000 கம் வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இதே மாதிரி சென்ட்ரு போர்ஷனில் பாப்பாவோட நேம் வந்து ஸ்டிக் பண்ணி சுற்றி வந்து அவங்க வந்து ஹார்ட்டின் போட்டு ரவுண்டு அக்ரிலிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க ரவுண்ட் தீமில். ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுவுமே இதோட ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக வந்து 4 கார்னர்ஸுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம குர்ஆன் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கல, எல்லா விதமான ரிலீஜியஸ் புக்ஸுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய கலர்ஸ் தீம் பேட்டர்னில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தராக அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டேஸில் நாங்கள் சேனல்ஸில் வந்து எந்த வீடியோஸுமே அப்லோட் பண்ணல. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வேறு கிஃப்ட் ஐட்டம்ஸும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவும் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் வீக்லி 2 to 3 டேஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மேக்கிங் வீடியோஸாகவும் இல்லை நியூ அப்டேட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் நம்ம சேனலில் வந்து நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் கூட கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் அட் த சேம் டைம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிற மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக 4 கார்னர்ஸுமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சென்டராக வந்து நம்ம அந்த ரவுண்ட் பீசஸ் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அக்ரிலிக் அந்த போர்டில் B7000 கம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சென்டரில் வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ அழகாக நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட நேம் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் இந்த ஃபாண்ட் தான் கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி ஃபாண்ட்டில் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஃபாண்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி டிசைனில் கேட்குறீங்களோ அந்த மாதிரி டிசைனில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம நேம்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.